சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வியாழக்கிழமை தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். முதலமைச்சர் ஸ்டாலினையும் சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டம். புயல் நிவாரண பணிகளை மேலும் தீவிரப்படுத்த நடவடிக்கை. கூடுதலாக அமைச்சர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மழை வெள்ள நிவாரண பணிகளில் தமிழக அரசு செயல் இழந்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பணிகளை இன்னும் துரிதப்படுத்த வலியுறுத்தல். மின் இணைப்பு வழங்கப்படாததற்கு கண்டனம். வடசென்னை பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல். சென்னையில் மழை வெள்ளத்தில் சிக்கி மேலும் 7 பேர் பலி. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக அதிகரிப்பு. தமிழக அரசு கோரியுள்ள 5060 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். கே.எஸ். அழகிரி, கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன் வலியுறுத்தல். இன்னும் ஓரிரு தினங்களில் முழுமையான அளவுக்கு சென்னையில் பேருந்துகள் இயக்கப்படும். அமைச்சர் சிவசங்கர் உறுதி. மழை வெள்ளம் எதிரொலி. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். ஜூனியர் உலக குத்துச்சண்டை போட்டி. இந்திய வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை. செங்கல்பட்டில் 6 தாலுகாவிலும் காஞ்சிபுரத்தில் 2 தாலுகாவிலும் விடுமுறை அறிவிப்பு.